கிளம்பியாச்சு. அவனுங்கெல்லாம் தூக்கி வெளில போடுறோம். புள்ள பாக்குறது பாரு பின்னாடி அந்த கட்டை போய். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் எடுத்து தைக்கணும்னு ஆசை. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன்னா நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னா இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஜாம் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு முக்கியமான ஒரு நாள். அந்த இன்னைக்கு கிடையாது இந்த வீடியோல பாக்குறது. இன்னைக்கு கிடையாது, பட் அவங்களுக்கு முக்கியமான ஒரு நாள். அது இல்லாத அவங்க 20 வயசை அவங்க டீனேஜரை தாண்டி ஆன்டி ஆயிட்டு இருக்கிறாங்க. டீனேஜருக்கு முடிஞ்சு 19ஓட முடிஞ்சு. ஸோ அதனால இவங்களுக்கு வருகிற 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி பிறந்தநாள் வருது. 20 வயசு ஆன்டி ஆயிட்டு இருக்கிறாங்க. இல்ல 20 வயசுல நான் என் பிள்ளை பள்ளிக்கூடம் போச்சு. கை வலிக்குதுப்பா. எப்பா 20 வயசு ஒண்ணு ஆன்டினா சொல்லிருப்பாங்க. ஆன்டிஸ் குடும்பம் சொல்லிருப்பாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு சக்தி ஒருத்தி மட்டும்தான் அத்தைன்னு கூப்பிட்டாங்க. வேற யாருமே நீ அத்தைனே கூப்பிடல, எல்லாருமே அம்மானு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் யாரு ஸ்கூல் படிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க அத்தைன்னு கூப்பிட்டாங்களே. என் ஃப்ரெண்ட்ல யாரும் இல்லம்மா, யாரோ கூப்பிட்டாங்க, பேர் மறந்து போச்சு எனக்கு. என் ஃப்ரெண்டோட இருக்காது யாரோ. ஆனா யாரோ நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். இவன் அப்ப பேரு மறந்து போச்சு. இவ செட்டு தான்டா. ஐயோ எப்படி இருப்பா? அந்த பொண்ணு லலிதா. இவ ஐயோ கன்னிகா அவங்கள ஒரு கஸ்தூரி இல்ல, கஸ்தூரி அத்தைன்னு கூப்பிடுவா. இன்னொரு பொண்ணு நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அக்கானு கூப்பிடுவா. விஷாலி அக்கானு கூப்பிடுவா. கன்னிகா அம்மான்னு தான் சொல்லுவா. கஸ்தூரி அத்தைன்னு கூப்பிடுவா. அழகு சுந்தரி அத்தைன்னு கூப்பிடுவா. எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான் அத்தைன்னு கூப்பிடுறாங்க. மத்த யாரு பார்த்தாலும் அம்மான்னு தான் சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருமே ஒன்னு அம்மா கவிமா எல்லாருமே அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அதனால இந்த அம்மாவுக்கு, இந்த மேடமுக்கு 20வது பிறந்த நாள். 2006 பிறந்தாங்க. 2026ங்க. நீங்களே டேலி பண்ணிக்கோங்க. அப்புறம் உடனே 19 வயசு தான். நீங்க சீன் போறீங்க எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் இப்பவே சொல்றேன், இவங்களுக்கு என்னால பெருசா எதுவும் செய்ய முடியாது. அதனால இவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு சின்னதா சிம்பிளா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சர்ப்ரைஸ்னா எங்களுக்கு வேற ஏதாச்சும் கூட சர்ப்ரைஸ் இருக்கலாம். இருக்குல்ல, எங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கும். உனக்கு ஏன் பாப்பாவுக்கு நிருவுக்கு ஆன்லைன்ல கம்மியான ரேட்டுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அப்படியே சீப் அண்ட் பெஸ்டா எடுத்து பார்த்தா நம்ம கிளாஸியா தெரியணும். அதனால அவங்களுக்கு 2 ஜீனும் 2 ஷார்ட் குர்த்தி நான் ஆர்டர் போட்டுக்கிட்டேன். இவங்களுக்கு மட்டும் கடையில போய் இவங்களுக்கு நான் ஒண்ணு செலக்ட் பண்ணுவேன். உண்மையை எங்க 2 பேருக்கு அது பிடிச்சிருக்கும், இவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் நாங்க ஏதாவது செஞ்சுட்டுனா அப்புறம் சொல்லுவீங்க, நீங்க அம்மா கவிதா நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நிரு ரக்ஷு 2 பேர்த்தையும் ஒன்னா பாருங்க. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ரக்ஷு விளக்கே விட்டுறீங்க, நிரு மட்டும் சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்பெல்லாம் இல்லைங்க, கூட அதிக நேரம் சேர்ந்து இருக்குது இந்த கழுதை தான். இந்த கழுதை இருக்காது, அந்த கழுதை இருக்கும், எங்கேயாவது ஒரு பக்கம் கிடக்கும். ஸோ அதனால அப்பெல்லாம் எதுவும் இல்லை. வீடியோ ஒருத்தர் கேமரா பிடிச்சா ஒருத்தர் பக்கத்துல இருப்பாங்க. அதை நான் இப்பவே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி வளவலன்னு பேசணும். போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இன்ப அதிர்ச்சி இன்பத்தில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்து விட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சுரண்டி வலிச்சு எடுத்துட்டு. எவ்வளோட சார்ஜர் இருக்கு? கிளம்பியாச்சு. அவனுங்கெல்லாம் தூக்கி வெளில போடுறோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. எல்லாரும் ஒப்புட்டு அப்படியே இருக்குது. என்ன வெயிட்டா இருக்கா? மாசமா இருக்கா நம்ம தங்க புள்ள. முக்கியமான விஷயத்தையும் எங்க அம்மா விட்டு வருது.
சரி, இன்னைக்கு நம்ம வந்துட்டு எப்பவுமே திருப்பூர் சில்க்ஸ் தான் போவோம். இந்த தடவை நாங்கள் போகல. எனக்கு ஏதோ லாஸ்ட் டைம் திருப்பூர் சில்க்ஸ் போனாலும் நல்லா வீடியோ எடுக்க முடியும்னா வீடியோ எடுக்கிறதுல நாங்கள் போய் அவ்வளோ காசு போட்டு ஒன்றும் ரோடு அதுவும் கரெக்டு தான். அதையும் நான் யோசிக்கணும்ல. இன்னைக்கு நான் சிவா டெக்ஸ்டைல் தான் போகலான்னு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் பண்ண உள்ளக்கு போடு. பார்க்கலாம் அதான் கஷ்டப்பட்டு மூடுங்க. எப்படி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறோன்ட்டு. இப்போ ஷார்ட்ஸ் எடுத்துக்கல, ஒரு நிமிஷம் போடி. அதுக்கு மொத்தத்தில் இன்னைக்கு அம்மாவும் புள்ளி வெள்ளையில் வரீங்க, நான் மட்டும் கருப்பில் வரேன், வெயிலில் வந்து சாகணும். அப்படி தானே? வெயில் குறையில போகிற மணி 3:30. இல்லையே, 3:15. நான் வெளி லைட்டை போட்டு வந்துருமா? வேண்டாம்மா, வந்துருவோம்மா. எதுக்கு போட்டு வந்துடலாம்? இந்த நாய் வாழை மிதிக்க போற பாரு. வேணும் தானே? மிதிக்கல, மோதாது. அதை நீங்க சொல்லக்கூடாது. நல்லா இருக்காமா மண்டிக்கு. அதை நீங்க சொல்லக்கூடாது, சரிங்களா? சரி. இந்த நாய் என்ன இப்படி உக்காந்துட்டு இருக்குது? இது என்னடா ஹேர் ஸ்டைல்? இது என்னடா ஹேர் ஸ்டைலு? ஜம்போலனுக்கும் இன்ஸ்டாலனுக்கும் இயர்லி சத்தியமா நல்லா இல்ல, கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. காலேஜ்ல எல்லாம் நான் குறுகுறுன்னு பாக்குறேன். இங்க போய் இருப்பா ஒருத்தி வந்தா இன்னைக்கு நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு புள்ள நிரு ஹைட் தான் இருக்கும் அந்த புள்ள. நான் இப்படி எழுதிட்டு கீழே பார்த்தா அந்த பொண்ணு கால காணோம். எனக்குன்னா சரி எக்ஸாம் எழுதிட்டு சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணு இப்படி கால் ஆட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி பெஞ்சில உட்காந்து ஆட்டி. நான் எனக்கே அப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த ஷார்ட்டா இருந்தா கரெக்ட்டா இருந்திருப்பா. எனக்கு அந்த பெஞ்சில கால் முட்டுது. இவன் இந்த முட்டி நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்ல, நல்லா சொல்லு. நல்லாவே இல்ல. கேக்குறதே கிடையாது. விஷால் பிச்சை மாதிரி இருக்க. விஷாலு பிச்சை மாதிரி கடாடே. இது இது என்னடா இன்னும் இப்படி மாட்டாங்களாமா? இவர் இப்படி வச்சு நெத்தி தெரியற அளவுக்கு இருந்தா போதும். காலையில சொல்லி நல்லாவே இல்ல, கரும மாட்டு இருக்கிற விஷாலு. நல்லாவே இருக்க வேணாம். யாரு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கழிவு. அப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் இல்ல. எதுக்கு யாரு என்ன பார்க்க போறாங்க? நான் யாருக்காக நான் இப்படி இல்ல கீழ போய் சேர்த்து புடிச்சிருக்கு. நான் டிஃபன் பாக்ஸ் ஏன் ஆரம்பிக்கிறீங்க? ஓபன் பண்ண தெரியாதடா. இது ரொம்ப டைட்டா இருக்குங்க அந்த கப்பு. அழகு புள்ளியா ஆரம்பிக்கிறீங்க. இந்த பாவம் எனக்கு கிடைக்குமா? நான் காலேஜ் ரொம்ப பேசிட்டியோ? இந்த பாவம் நான் என் காலேஜ் கொண்டு போயிட்டு நாளைக்கு கூட்டமா அது இருக்குமாம்மா ரம்ஜான் டைம்னால? அப்படியே நாங்கள் சான்றிதழ் எடுக்கிறது. அது அப்படிதான் போல. வேற போடு 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 பாப்பா. சரி நீ இதுல என்ன எடுக்கலான்னு போயிட்டு என்ன எடுத்துட்டு வந்தோம். சுத்தி சுத்தி என்னமோ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டோம். உன் புள்ள பார்க்கறது பாரு. பின்னாடி அந்த கட்டப்பை யாத்து அது திருப்ப சூட்ஸ்.
சொல்லி வந்துடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வரது 11 மணி. சரிடா பார்த்து டெக்கரேஷன், நம்ம வீட்டு டெக்கரேஷன். இருங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணலாம். ஆமா எனக்கு கட்டி விடுமா, வெயில் காலத்துக்கு ஏதாச்சும் வரும் அக்காக்கு ஆசையா கொடுக்கறதுக்கு. இப்பவே நான் அறுத்து விட்டுருவேன். 1 or 2 days தான். நாளைக்கு வெட்ட மாட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளாக டைம் என்ன மேடம்? டைமு 9:15. 10:40. எத்தனை மணிக்கு விட்டுட்டு போனோம்? 3 மணிக்கு முன்னாடி போனோம். ஆமாம், 3 மணினே வச்சுக்கோங்க. போனோம், வந்தது 10:40. பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதை பூ வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண நான் கொடுத்துருந்த ப்ளவுஸு, அதே இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வேலை. நான் சொன்னதுக்கு ப்ளவுஸ் இது என்னது, நீங்கள் வந்துட்டு அவங்கள குறை சொல்லுவீங்க. நான் அவங்கள குறை சொல்லலை, மெட்டீரியலில் தான் குறை சொன்னேன். பார்த்துக்கோங்க, 1190 ரூபா கொடுத்து தைச்சு இதைத்தான் நான் சொன்னேன். நான் ஒழிஞ்சு மற்றதை நான் வந்து கிளாஸ் வச்சுக்குவேன். எடுத்து கொடுத்த பிள்ளையை நான் என்றைக்குமே குறை சொல்லவே இல்லை. எனக்கு அந்த பிள்ளை 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா நான் சந்தோஷமாக வாங்கி கட்டியிருப்பேன். அந்த பொண்ணே ரொம்ப நன்றிம்மா, நான் எடுத்து கொடுத்த கட்டினதுக்கு ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்பாக காட்டும் போது நான் அந்த அன்பு என்றைக்குமே ஏற்றுக்குவேன், எடுத்தெறிய மாட்டேன். இதுதான் வந்து பேபி அக்கா வீடு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இந்த சாரி தான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். கீழே இறக்கி விட. இதை தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இது வந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வரேன். பிப்ரவரி 25 கட்டலான்னு இருந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாரி தான் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு, க்ரீன் கலரில் கட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று அதை அந்த பையில் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து கவுனாக ஸ்டிச் பண்ணது 2 பாப்பாவுக்கு ஒரே மாதிரியே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஷார்ட்ஸாக போட்டுடலாம். நீங்கள் முன்னாடி வச்சு காட்டுறது பேக்லுக்கு. சரிங்களா, இது ஷார்ட்ஸாக வந்து எடுத்து உங்கள் சேனலில் போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கே கரெக்டாக இருக்குது. இந்த சீலை வந்து பிரபாக்கா வந்து கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. அதை இன்னைக்கு தான் வந்து கட்டி இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து 2 டைம் கட்டியிருப்பேன். 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தைச்சாச்சு. 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியே தைச்சாச்சு. என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து அக்காக்கு அது டால்ஃபின் கட்டு மாதிரி இருக்கு. அந்த சைட்ல இருந்து டால்ஃபின் கட்டுது, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெஸ்ஸை சாரீ வந்து ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரக்ஷுக்கு வந்து எடுத்தது என்னென்னமோ எடுத்தோம். அது கடைசியாக எதுவுமே இல்லாமல் மறுபடியும் பழைய கூட்டி கவத்தோடின்னு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு. அது என்ன மெட்டீரியல் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வந்துடும் 1 வீக்கில். நான் வந்தோடனே உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த ஃபேஸ் சில்க் சாரீ சிவா டெக்ஸ்டைலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டேன். இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, அப்புறம் இந்த கீழே 1 வருஷமாக என்னோட ட்ரீமில் இருந்துச்சு. 800 ரூபா 900 இந்த சீலை வந்து சொல்லியிருந்தாங்க. இது இன்னைக்கு ஆஃபரில் நான் வந்து எடுத்துருந்தேன். எவ்வளோன்னா 370 ரூபாய்க்கு 500 சில்லற. இந்த சீலையா? இல்லைப்பா, சரி இந்த சீலை அந்த ரேட்டில் இங்கே இருக்குது. 479 ரூபாய்க்கு இந்த சீலை எடுத்தேன். திரும்பி உடம்பு ஃபுல்லாக ஜிக்னா ஓட்டும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜிக்னா ஓட்டுது. ஆனால் ஒரு டைம் துவச்சுனா போயிடும். இதோட ப்ளவுஸ் நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் எடுத்து தைக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி ப்ளவுஸ்
ப்ளவுஸ் தானே நம்மளே சேல் பண்ணோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அதில் எடுத்துக்கல ப்ளவுஸு. அப்புறம் இவங்களுக்கு எடுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு கன்வெர்ட் ஆன அந்த இது ஆன பின்னாடி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அது வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னால் வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறனால தான் நான் வந்து இப்படி சொல்கிறேன். ஸோ இந்த ஷாப்பிங்கில் எது நல்லா இருந்துச்சு, பர்த்டே கேர்ளுக்கு வந்து என்ன எடுத்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆமாம், ஏன்னா அது வந்து துணியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கனால அது என்னவா சொல்லியிருக்கோங்கிறத நான் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அது இப்போ மெட்டீரியல் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது புரியாது. அதனால அது வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ட்ரெஸ்ன்னு காமிச்சோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால வந்து நான் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ அம்மா மூஞ்சி ஃபுல்லாக சிக்கனா. சரி, okay. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.